அனைத்து முருக பக்தர்களும் இந்த தைப்பூச திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த வருடம் 2025 பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச விழாவை நம்ம கொண்டாட போகிறோம். நிறைய இடத்துல நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பு ஹோமம் நடக்கும், பால் குடம் எடுப்பாங்க, காவடி தூக்குவாங்க, வேல் குத்திப்பாங்க. தைப்பூசத்தன்னைக்கு முருகனுக்கு அழகாக ராஜ அலங்காரம் செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய கோவிலில் நடக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 48 நாள் இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா என்னால் 48 நாள் முடியாது அப்படின்னு அந்த கடைசி 6 நாள் விரதம் கடைபிடிப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள், அதாவது தைப்பூசத்தன்னைக்கு முழு விரதத்தை கடைபிடிப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முருகனுக்கு அறுபடை வீடு இருக்குது. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர்ச்சோலை. இந்த ஒவ்வொரு அறுபடை வீடுக்கும் தனித்துவம் உண்டு, தனி வரலாறே இருக்குது. இந்த தைப்பூச ஸ்பெஷலாக ஒவ்வொரு அறுபடை வீடை பற்றி ஒவ்வொரு நாள் நான் பேச போகிறேன்.